தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம். மீமாம்சை கர்ம மார்க்கம். மீமாம்சை கொள்கைகள் முதற் பகுதி. மீமாம்சா மதத்து கொள்கை என்னவென்று இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன். சுவாமி இருக்கிறாரா இல்லையா என்ற கவலை வேண்டாம். இருந்தால் இருக்கட்டும், இல்லாவிட்டால் போகட்டும். நாம் பண்ண வேண்டியது வேதத்தில் சொன்னபடி கர்மானுஷ்டானம் செய்து வருவதுதான். அந்த கர்மாவே பலன் தரும். காரியம் பண்ணினால் பலன் இல்லையா? நடுவில் சுவாமி என்றொருவர் எதற்கு? காரியமே பலனை தருகிறது. நம் அகத்து தோட்டத்தில் இருக்கிற வாழை இலையை பறித்து வருவதற்கு காய்கறிக்காரனுக்கு பணம் கொடுக்க வேண்டுமா என்ன? இப்படித்தான் நம் கர்மாவே தருகிற பலனுக்கு ஈஸ்வரன் என்ற எவனுக்கோ கிரெடிட் கொடுப்பது என்பார்கள். கிருஷி உழவு பண்ணுகிறோம், அதனால் நெல் விளைகிறது. அது மாதிரி வேதம் நமக்கு தெரியாததை சொல்கிறபடி காரியம் பண்ணினால் பலன் உண்டு. காரியத்துக்கு பலன் தர சுவாமி வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஜெகத்தை சுவாமி உண்டு பண்ணி இருக்க வேண்டுமே என்றால் சுவாமி உண்டு பண்ணுவானேன்? இப்பொழுது இருப்பது போலவே ஜெகத் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. திடீரென்று உண்டானதாக ஏன் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பார்கள். ந கதாச்சித் அனீதிருஷம் ஜெகத். இந்த ஜெகத் எப்பொழுதும் இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி இல்லாமல் எப்பொழுதும் இருந்ததில்லை. காரியம் பண்ணு, அதுவே பலன் கொடுக்கும். என்ஜினை சுற்றினால் மோட்டார் ஓடுகிற மாதிரி. புத்திக்கு அகப்படாததை வேதம் சொல்கிறது. அதன்படி கர்மா பண்ணினால் பலன் உண்டாகிறது. அனாதியாக சப்தம் இருக்கிறது, அதுதான் வேதம். காலமும் ஆகாசமும் போல எப்பொழுதும் வேதமும் இருக்கிறது. நம்முடைய புத்திக்கு எட்டாததை சொல்ல வேதம் இருக்கிறது. கெட்டது பண்ணினால் கெட்ட பலனும், நல்லது பண்ணினால் நல்ல பலனும் உண்டாகின்றன. காரியம் பலன் கொடுத்து கொண்டே இருக்கிறது. அந்த பலனை அனுபவித்து கொண்டு சுற்றி கொண்டே இருக்கிறோம். இதற்கு சுவாமி வேண்டாம். வேதம் சொன்ன வேலையை செய்யாமல் நாம் இருக்கக்கூடாது. அப்படி இருப்பது பாபம். அதனால் நமக்கு நரகம் கிடைக்கும். கர்மாவை நிறுத்தினால் பாபம் உண்டாகும். நித்தியம் என்றும் நைமித்திகம் என்றும் காமியம் என்றும் கர்மாக்கள் 3 விதம் இருக்கின்றன. நித்திய கர்மாக்கள் எப்பொழுதும் பண்ண வேண்டியவை. ஒரு நிமித்தத்தில் பண்ணுவது நைமித்திகம். கிரகணம் வருகிறது, அப்பொழுது ஸ்நானம், தர்ப்பணம் முதலியவை செய்ய வேண்டும். யாராவது பெரியவர் நம் வீட்டிற்கு வந்தால் அவருக்கு உபசாரம் முதலியவை செய்ய வேண்டும். இவைகளெல்லாம் நைமித்திகம். ஒரு சந்தர்ப்பம் நேரும்போது பண்ணுவது நைமித்திகம். நித்திய நைமித்திகங்களை எல்லோரும் அவசியம் பண்ண வேண்டும். 3வதான காமியம் என்பது ஒரு பிரயோஜனத்தை இச்சித்து பண்ணுவது. மழை வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, வருண ஜபம் பண்ணுகிறோம். பிள்ளை வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, புத்திர காமேஷ்டி செய்கிறோம். ஆயுளை உத்தேசித்து ஆயுஷ்ய ஹோமம் பண்ணுகிறோம். இவை காமியம். இவைகளை ஒருவன் பண்ணித்தான் ஆக வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இது மீமாம்சகர்கள் மதம். அவர்கள் சொல்லும் யுக்திகள் வேறு இருக்கின்றன. நித்திய கர்மாவுக்கு லட்சணம் சொல்லி இருக்கிறார்கள். கர்மாக்கள் அகரணே பிரத்யவாய ஜனகம், கரணே அபியுதயம் என்று 2 வகை. செய்யாவிட்டால் உபதிரவத்தை தருவது ஒன்று, செய்தால் சந்தோஷத்தை தருவது இன்னொன்று. அகரணே என்றால் செய்யாவிட்டால், பிரத்யவாயம் என்றால் உபதிரவம், கரணே என்பது செய்தால், அபியுதயம் என்பது சந்தோஷத்திற்கு காரணமான பலன். நல்ல கிரகம், தனம், புத்திரர், கீர்த்தி, அறிவு இவைகளெல்லாம் அபியுதயம் என்பதில் சேர்ந்தவை. வேதாந்தத்தில் நிஷ்ரேயசம் என்று ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த சந்தோஷம் பெரிய சந்தோஷமோ அந்த பேரானந்தமாக மோட்சம்தான் நிஷ்ரேயசம். சின்ன சந்தோஷத்துக்கு காரணமானது அபியுதயம். இதை பற்றித்தான் மீமாம்சை சொல்லும். வேதாந்தத்தில் கூறப்பட்ட நிஷ்ரேயசமான பெரிய சந்தோஷம், பேரானந்தம் பற்றி மீமாம்சை சொல்லாது. அது சொல்லும் ஸ்வர்க்க வாசமும் அபியுதயத்தை சேர்ந்ததுதான்.
வேலை என்றால் அதற்கு கணக்கு உண்டு, தகுந்த பலனும் உண்டு. இது கர்ம மார்க்கம். செய்தால் நல்ல சந்தோஷம் உண்டாவது ஒரு வகை, செய்யாமற் போனால் உபதிரவம் உண்டாவது ஒரு வகை. நித்திய கர்மாவை செய்யாவிட்டால் உபதிரவம் உண்டாகும். சந்தியாவந்தனம் பண்ணு என்றால் இக்காலத்தில் செய்ய மாட்டேன், அந்த பலன் எனக்கு வேண்டாம் என்று சொல்கிறார்கள். அவர்களுக்கு மீமாம்சையால் சுலபமாக பதில் சொல்லிவிடலாம். சந்தியாவந்தனம் என்பது பலனுக்காக பண்ணும் காமியமான ஆப்ஷனல் கர்மா இல்லை, அதை பண்ணாமற் போனால் உபதிரவம் உண்டாகும் என்று மீமாம்சை சொல்கிறது. பண்ணினால் பலன் என்பது நியாயம், பண்ணாவிட்டால் உபதிரவம் என்பது என்ன நியாயம்? சந்தியாவந்தனம் பண்ணாவிட்டால் தோஷம் என்கிறார்கள், பண்ணினால் ஐஸ்வர்யம் வரும் என்று சொல்ல மாட்டார்கள். செய்யாவிட்டால் உபதிரவம் என்னும் வகையில் சேர்ந்தது அது. கோவிலில் அர்ச்சனை, அபிஷேகம், அன்னதானம் முதலியவை பண்ணினால் விசேஷ பலன் உண்டு என்று சொல்கிறார்கள். அவை கரணே அபியுதயம் என்னும் வகையைச் சேர்ந்தவை. இது நியாயமாக படுகிறது. அகரணே பிரத்யவாயம் என்பது நியாயமா? லோகத்தில் அதற்கு திருஷ்டாந்தம் உண்டா? உண்டு. நாம் பிச்சைக்காரனுக்கு அரிசி போடுகிறோம். ஏதாவது சொசைட்டிக்கு நன்கொடை கேட்டால் 100-200 ரூபாய் கொடுக்கிறோம். பரோபகாரம் பண்ணினால் புண்ணியம் உண்டென்று பண்ணுகிறோம். சில சமயங்களில் உபகாரம் பண்ண வேண்டாம் என்று தோன்றுகிறது, புண்ணியம் வேண்டாம் என்று நினைக்கிறோம். அப்பொழுது முடியாது என்று சொல்லிவிடுகிறோம். கடமையை செய்ய வேண்டியதுதான். அதற்கு மேல் தானம், தர்மம் இவை போன்றவைகளை செய்ய முடியாவிட்டால் பெரிய தோஷம் என்று சொல்ல முடியாதுதான். ஒருவனிடம் நாம் 500 ரூபாய் கைமாற்று வாங்கியிருந்தோம். அதை திருப்பி தராமல் அவனிடம் உனக்கு 500 ரூபாய் கொடுக்கிற புண்ணியம் எனக்கு வேண்டாம் என்றால் அவன் விடுவானா? நான் புண்ணியத்திற்கு வரவில்லை, கொடுத்ததை கேட்கத்தான் வந்தேன் என்று சொல்வான். கேஸ் போட்டு நமக்கு அதிகப்படி தண்டனையும் வாங்கி வைப்பான். இது அகரணே பிரத்யவாய ஜனகத்தை சேர்ந்தது.